அவல் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அவல் அப்படின்னாலே குசேலன் வந்து கிருஷ்ணருக்கு எடுத்துகிட்டு போனார், அந்த காலத்திலே நமக்கு அவல் இருந்தது, இந்த செய்தி நமக்கு தெரியும். ஆனால் அவல் பற்றி யோசித்து பார்த்தா இன்றைக்கு அது அவளுடைய உலகம் மிக பெருசு. ஃப்ளேக்ஸ், இந்த ஃப்ளேக்ஸுங்கிறது வந்து கெலாக் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேட்டன்ட் இது ஃப்ளேக்ஸ். அவன் வந்து முதல்ல கார்னில் உருவாக்கினான், அப்புறம் ஓட்ஸில் உண்டாக்குனாங்க. உலகம் முழுக்க தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவு உலகம் வந்து 1800-700களுக்கு அப்புறம் வந்து அந்த ஃப்ளேக்ஸ் வந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் அவல் வந்து அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் அந்த அவல் செய்து வைத்திருக்கிறோம். அந்த அவலினுடைய குறிப்புகளை எல்லாம் பார்த்தோன்னா எங்களுடைய சிதம்பரத்துவத்தில் நாங்கள் படிக்கும்போது வரும். மற்றதுக்கெல்லாம் வந்து பூணுள்ள உலக்கையை வைத்து இடிப்பார்கள். ஒரு அமுக்குறாங்கிழங்கை உடைக்கணும் அப்படின்னா அந்த அமுக்குறாங்கிழங்குக்கு உலக்கை வைத்து இடிப்பதற்கு வந்து மர உலக்கையில் கீழே ஒரு பூண்டு இருக்கும், இரும்பு பூண்டு இருக்கும். ஆனால் அரிசி அவல் செய்யும்போது அந்த அரிசி அவலுக்காக நெல்லை குத்தும்போது அதில் கூட வந்து ரொம்ப சூடு வந்ததுன்னா அந்த நெல்லினுடைய தன்மை குறைஞ்சிரும், அதனுடைய மருத்துவ கூறுகள் குறைந்துவிடும் என்று பூணில்லாத உலக்கைகளில் இடிச்சிருக்காங்க. அவ்வளவு சிறப்பாக நம் சமூகம் அவலை செய்து வைத்திருந்தது. வீட்டில் எல்லார் வீட்லேயும் அவல் வந்து ஒரு சேமிப்பு பொருளாக இருக்கும். ஒரு 60 வயதை ஒட்டியவர்களுக்கெல்லாம் தெரியும், வீடுகளில் அவல் சேமித்து வைத்திருந்தது. வீட்டுக்கு போனால், யார் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் ஒரு கைப்பிடி அவல் எடுத்து டவுசர் பாக்கையில் போட்டுட்டு அதை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு போனதும், அந்த அவல் வெறும் அவல் பச்சை அவலை வாயில் போட்டுட்டு ஒரு கருப்பட்டி துண்டதை சாப்பிட்டுட்டு போன காலம் எனக்கு உண்டு, எனக்கு நினைவில் உண்டு. ஆனால் இன்றைக்கி அவல் அப்படின்னா அது மறந்தே போயிடுச்சு. ஒரு ரெடி டு குக் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள ஒரு உணவு தான் அவல். இன்றைக்கு எத்தனை பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. சிகப்பரிசி இருக்குது, கருப்பு கவுனி அரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது, தூய மல்லி சம்பா அரிசி இருக்குது. இந்த அரிசிகளில் நாம் அவல் செய்து வீட்டில் வச்சு அந்த அவலை ஒரு உப்புமாவாகவோ இல்லை என்றால் அந்த அவலில் ஏதாவது உடனடியாக சிற்றுண்டிகள் தயாரிப்பதற்கு ஆகச்சிறந்த உணவு அவல். அதில் என்ன பலன் கிடைக்கிறதுன்னு பார்த்தோன்னா அந்த நெல்லினுடைய தவிட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அந்த அவலில் சேமிக்கப்படும், உடனடியாக தயாரிக்க முடியும். அதோடு சேர்ந்து உடனடியாக உடலுக்கு எனர்ஜி தேவைப்படக்கூடிய ஒரு ஆற்றல் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலும் அவல் ஆகச்சிறந்த ஒரு உணவாக. அவ்வளவு அவல் ரகங்கள் நம்ம ஊரில் இருந்திருக்கு. அந்தந்த ஊர்களில் அந்தந்த ஊரில் விளையக்கூடிய அரிசிகளை அவலாக அடித்து வைத்திருக்கிறார்கள். அதே நாஞ்சில் நாடன் தான் எழுதுவாங்க. எழுதும்போது அவர் சொல்வார், 4 நாளி நெல் கொடுத்தா ஒரு நாளி அவல் கொடுக்கக்கூடிய ஒரு பாதியீடு. பாரதியார் காலத்துலேருந்து அது சொல்லுவா, பாதியீடு பங்கு பண்ட மாற்று, நீ 4 நாள் இது கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டோம். அந்த 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 மாதிரி அவல் சாப்பிடக்கூடிய பழக்கம் மறந்துருக்கிறது. ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் சாப்பிடவா சார், ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு இளைக்குமாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டு உடம்பு இளைக்குதுன்னு எங்கேயும் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டடி இல்லை. நிறைய விளைஞ்சுது, குதிரைக்கான உணவு அது, குதிரைக்காகத்தான் அவன் ஓட்ஸை தயாரித்து வச்சுருந்தான். குதிரை சாப்பிட்டது போக மீதி நிறைய இருக்குது, எங்கேயாவது விற்கணுமே அப்படின்னு நினச்சோடனே இந்தியாவில் நிறைய கழுதைங்க வந்து எப்படியாவது எடையை குறைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் வந்து அவ்வளோ அவலையை கொண்டு வந்து அந்த ஓட்ஸ் அவலை கொண்டு வந்து சேர்த்தார்கள். நமக்கு நம்ம ஊர் அவல் போதும், நம்ம ஊர் சம்பா அரிசி அவல் போதும், நம்ம ஊர் தூயமல்லி சம்பா போதும், நமக்கு ஊர் கருப்பு கவுனி அரிசி அவல் போதும். அந்த அவலை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய உணவுகளின் மீதான ஒரு தீர்க்கமான பார்வையும் அதில் இருக்கக்கூடிய அறிவியல் கூறுகளை யோசிக்கக்கூடிய தன்மையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே.